நான் புகழோ மாக்கப்பாவோ தண்ணி அடிக்கிறத பத்தி எனக்கு பிரச்சனையே இல்லை. அது அவங்க விஷயம். நான் யாரோட பர்சனல் இன்டர்ஃபியர் ஆகும்ல. அடுத்தவங்களை வந்து அதை அட்டாக் பண்றப்ப இப்ப மாக்காப்பா தண்ணி அடிச்சுட்டு ராட் எடுத்துட்டு எறிகிறாரு. அது ராட் எடுத்து எறிகிறனால தான் அதை பத்தி வெளியில வருது. அது உண்மையா சார்? உண்மை சார், உண்மை சார். நான் ஒன்னொன்னா சொல்றேன். அப்ப வந்து உள்ளுக்குள்ள என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் நான் கோமலை என்ற உடனே காணாம எல்லாரும் என்னவோ சுத்தி சுத்தி அட்டாக் பண்றாங்க. நான் அதை சிரிச்சுக்கிட்டே ஒவ்வொரு ஆளுக்கா பதிலடி கொடுத்துட்டு வந்தேன். காணாமத்துக்கும் தக்க பதிலடி கொடுத்தேன். அவருக்கு அது பிடிக்கல. சரின்னு உள்ளுக்குள்ள போயாச்சு. நான் நிசாக்காவுக்கு தான் கோமாளியா போனேன். போனப்ப அப்படியே எங்களுக்கு பின்னாடி பெஞ்ச் தான் பின்னாடி பெஞ்சு தான் காணா வினோத். ஆக்சுவலா உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங் அப்ப நடந்தது. இது லஞ்ச்ல நடந்து பிரேக்ல நடந்து போய் சொல்றாங்க. ஷூட்டிங் அப்ப நடந்தது. அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, கானா வினோத் வந்து என் குடும்பத்தை பத்தி திட்டின உடனே உங்களுக்கே தெரியும் நிறைய இடங்கள தூண் துப்பிருப்பாரு. ஃபர்ஸ்ட் துப்புனா கானா வினோத்தை விட்டுருவாங்க. 2வது நான் திருப்பி துப்பி என்ன பிடிச்சிருப்பாங்க. இதுதான் அதே கதை தான் அங்கேயும் நடக்குது. ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து என்னை குடும்பத்தை பத்தி பேசுறாரு. எனக்கு கோவம் வந்துருச்சு. உடனே அவர் நான் திட்டினேன். அதை விட்டுட்டானுங்க. புகழுக்கு பாடி கார்டு மாதிரி ஒரு கூட வந்து ஒரு பையன் வந்தான் சார். ஜிம்பாய் மாதிரி அசிஸ்டன்ட் கூட இருப்பானா. அவன் அதுக்கப்புறம் வந்து இன்னும் 2, 3 பேர் சேர்ந்து ஓடியாந்து ஆயின்னு விளக்க வந்த நிசா அறந்தாங்க. நிசாவுக்கு அடி கூட இருந்த 2, 3 பேருக்கு அடி வந்து ஸ்டேஜ்ல நான் அங்க தனியா பயந்து நிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இவரு பயம்னா இந்த பயம் கிடையாது. என்னடா இது இப்படி கேவலமா பண்றாங்களே அப்படின்ற ஒரு இது டைம்ல வாய்ப்பு போயிருமே. அதே மாதிரி ஓடியாடுறாங்க. ஓடியாந்துட்டு காணாவனத்து அப்படியே கூட்டத்துல வந்து வேற அப்படி குத்துறா அப்படி எல்லாம் அங்க கிரௌடு நடந்துகிட்டு இருக்கு. என்னைய கையில வச்சு கீழே உட்காந்து அதாவது அடுப்பாங்கிற செண்டியர்னு சொல்லுவாங்க சார் எங்க ஊர் பக்கத்துல. அடுப்பாங்கிற செண்டியர்னா என்ன தெரியுமா? இன்னசென்ட்டா அடுப்புல இருக்கிற ரேடிகளை அப்படியே சண்டியர்த்தனம் பண்ணிட்டு அவங்க அடுப்புக்குள்ள மட்டும் தான் சண்டியர். அது மாதிரிதான் இந்த மாக்காப்பாவா இருக்கட்டும். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்டாங்க, டே ஒரு ஓங்கிய காத்து அடிச்சா மாக்காப்பா கீழே விழுந்துருவாரு. இவர்கிட்டடா நீ அடி வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டேன். நான் சொன்னேன், டே நம்ம ப்ரொஃபஷனல். அவர்கிட்ட அடி வாங்கிட்டு கூட மாக்காப்பாவை போலீஸ்ல தான் ஹேண்ட் ஓவர் பண்ணி கொடுக்கணும். அதுக்காக நம்ம போய் திருப்பி அடிக்க கூடாது. உண்மை அப்படிதான் சார். அவர் தண்ணி அடிச்சு அவரோட உடல்வாக அவர் பண்ண ஈசிஆர்ல அவரை பத்தி நிறைய கதை சொன்னாங்க. அது எனக்கு தேவையில்லை. ஓகேங்களா? இப்ப கூட நான் லேட்டஸ்டா கேள்விப்பட்டேன். அவர் கண்ணாடி போட்டிருந்தாரு. அந்த தண்ணி அடிக்கிறது மறைக்கிறதுக்காக தான் கண்ணாடி போட்டிருப்பாங்க. ஷூட்டிங்ல அது எல்லாருக்குமே அங்க ஒர்க் பண்றவங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் தண்ணி அடிக்கிறது அவர் பர்சனல். மது போதையில தானே உனக்கு தாய்க்கும் தாரத்துக்கு வித்தியாசம் தெரியல. மது போதையில அவங்க 2 பேரும் முட்டாள்தனமா என் கூட சண்டை போட்டானா ஃபர்ஸ்ட் ஆங்கரா நீ என்ன பண்ணணும், தீர்த்து தான் வைக்கணும். நீ ராடை எடுத்து என் காலில் ரத்த காயம் உண்டு பண்ணிருக்க கூடாது. தாய்க்கும் தாரத்துக்கு வித்தியாசம் தெரியலையா சார்? இதுதான் அடுப்பாங்கிற செண்டியர்னு சொல்லுவாங்க. ஒரு ஆள ஒரு 7, 8 பேர் சேர்ந்து அட்டாக் பண்றது ஒரு பெரிய விஷயமா?